எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 23ல 6லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்க போறோம். நேத்து வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த செத்து போன குழந்தை கேட்கறது நான் யாரோட பையன் அப்படின்லாம் கேட்கறது இல்லையா. ஸோ அது கேட்ட கேள்வி மூலமாக அந்த அரசனோட அந்த மயக்கத்தை போக்கி ஒன்ன வழிபடுறதுக்கு அந்த குழந்தைய தயார்படுத்தினா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தோம் 5வது ஸ்லோகத்துல. இப்போ 6வது ஸ்லோகத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அந்த அரசன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, நாரதர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாராம், ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும். அதாவது ஆதிசேஷனை குறிச்ச அந்த மந்திரம், அது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானாம். அதாவது நாரதர் உபதேசம் பண்றார், இவன் தெரிஞ்சுக்கிறான். ஆதிசேஷ வடிவமா இருக்கக்கூடிய உன்னோட அன்புக்காகவே தவம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறானாம். தவம் பண்ணி என்ன ஆயிடுறது, அந்த தவத்தோட பலனால 7 நாட்கள்ல, அதாவது வித்யாதரன் தேவர்களுக்கெல்லாம் கூட தலைவனாக இருக்கக்கூடிய பதவி சித்திரகேதுக்கு கிடைச்சுட்டான். ஆனா கூட கொஞ்சம் கூட அந்த மங்காத அறிவோட, அதாவது இன்னும் அவன் பண்ணது போராதுன்னு இன்னும் உன்னை தியானம் பண்ணிட்டே இருந்தான் அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்துல அப்படி அவன் தியானம் பண்ணதுனால உன்னோட திருவுருவம் எப்படி இருக்குன்னா, தாமரை தண்டு மாதிரி வெண்மை நிறத்தோட அந்த 1000 தலைகளோட இருக்கிற மாதிரி உன்னோட திருவுருவம் இருந்துதான். உன்னையே ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய அந்த சித்தர்களோட கூட்டத்தால சுழப்பெற்று அழகான உருவத்தோட நீ அந்த சித்திரகேதுவுக்கு முன்னாடி அவன் பண்ண தவத்துக்காக நீ அவன் முன்னாடி தோன்றின அப்படின்னு சொல்றான். இது 7வது ஸ்லோகம். அவனுக்கு ஆன்ம தத்துவம் எல்லாத்தையும் அவனுக்கு அருள் புரிஞ்சு அந்த இடத்துல இருந்து நீ மறைஞ்சிட்ட அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல உன்னோட பக்தர்கள்ல சிறந்தவனா இருக்கக்கூடிய அந்த சித்திரகேதுவும் கூட உன்னோட குணங்களோட தொகுதி அதை என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய வித்யாதர பெண்கள் எல்லாம் வச்சுட்டு உன்னை ஸ்தோத்திரம், அதாவது பாட்டு பாட சொல்லி அந்த பெண்களை வச்சு பாட்டு பாட வைக்கிறானாம். ஸோ சிற்றின்பங்கள்ல அதிக பற்றுலாம் வச்சுக்காம மனம் ரொம்ப சந்தோஷமாக லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்துல தன்னோட விருப்பம் போல வாழ்ந்துன்னு வந்தான். இது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல சிற்றின்பங்கள்ல பற்று அவனுக்கு அடியோட ஒழியறதுக்கு ஒன்னால ஏவப்பட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கைலாய மலைக்கு போறானாம். அப்போ அங்க போகும்போது பெரியோர்களோட அவையில மன்மதனை எரிச்ச அந்த சங்கரன், அதாவது சிவன் பார்வதி தேவியை மடியில உட்கார வச்சுட்டு இருக்காராம் அந்த அவையில. அதை பார்த்து இந்த சித்திரகேது சும்மா இல்லாம அந்த சிவன் எப்படி பார்வதியை மடியில உட்கார வச்சுட்டு இருக்கான்னு ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். சிவனையே ஏளனம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். அதை பார்த்த பார்வதிக்கு அதாவது பார்வதிக்கு என்ன ஆயிடுத்துன்னா கோபம் வந்துருத்தான். உனக்கு பெருமாள் வரம் கொடுத்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார், ஆனா இவ்வளோ நாள் நீ நல்லவனா தானே இருந்த, இங்க எதுக்கு நீ இப்படி பண்ண, போ உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன், அடுத்த பிறவியில நீ அசுரனா பிறப்ப அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சாபம் கொடுத்துட்டாலாம். இது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி சாபம் கொடுத்தா கூட சித்திரகேது கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா பண்ண தப்புக்கு தான் தண்டனை வந்திருக்குன்னு அதை ஏத்துட்டானாம். ஸோ சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்கல. அப்போ அடுத்த ஜென்மத்துல அசுரனா போற அப்படின்னு சொல்லும்போது விருத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனாக பிறந்து அவன் இந்திரனோட போர் பண்ணி, அந்த இந்திரனோட போர் பண்ணும்போது கூட இவன் அங்க இருக்கக்கூடிய, அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பகைவர்களுக்கு எல்லாருக்கும் ஆத்ம உபதேசம் பண்றாரு. ஆன்ம உபதேசம், ஆன்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பகைவர்களோட அறியாமையை எல்லாம் போக்குறானோ. அப்படியெல்லாம் பண்ணிட்டு உன்னோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கு வந்துடுறான் அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, அசுரர்களோட தாயான திதி அவ இருக்கா இல்லையா, அவ இந்திரனை கொன்னுடணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஆனா கூட ஒன்ன வழிபட்டதுனால என்ன ஆயிடுறது, அவ இந்திரனை கொல்லணும்னு உன்னை உங்ககிட்ட வேண்டிக்கிறா. ஆனா ஒன்ன வழிபட்டதுனால என்ன ஆகுறதுன்னா, தன்னோட விருப்பத்துக்கு மாறாக இந்திரனுக்கு நன்மைகளை புரியக்கூடிய 49 மருத்கணங்களை அவளுக்கு பெருமாள் கொடுத்தாராம். சோ உன்னோட வழிபாடு எப்படி இருக்குன்னா, தீய எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கு கூட நன்மை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கார் பட்டத்திரி. இதுல நம்ம தப்பாவே வேண்டிண்டா கூட நமக்கு எது நல்லதோ அதை தான் பெருமாள் பண்ணுவார் அப்படிங்கறத இது மூலமா புரிஞ்சுக்கலாம். அப்படி குருவாயூருக்கு தலைவனா இருக்கக்கூடிய நீதான் என்னையும் எனக்கு வந்திருக்கக்கூடிய நோயிலிருந்து என்ன காக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். மேற்கொண்டு நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்தோத்ரம் ச மந்திரம் அபிநாரத தோத லப்த்வா தோஷாய சேஷ வபுஷோ நனுதே தபஸ்யன்
विद्याधराधिपतितां सहि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्व भजद्भवन्तम् स्तोत्रं च मन्त्रमपि नारदतोत लब्ध्वा स्तोत्रं च मन्त्रमपि नारदतोत लब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधराधिपतितां सहि सप्तरात्रे विद्याधराधिपतितां सहि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्व भजद्भवन्तं लब्ध्वाप्यकुण्ठमतिरन्व भजद्भवन्तम् स्तोत्रं च मन्त्रमपि नारदतोत लब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधराधिपतितां सहि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्व भजद्भवन्तम् स्तोत्रं च मन्त्रमपि नारदतोत लब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधराधिपतितां सहि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्व भजद्भवन्तम् तस्मै मृणाल धवलेन सहस्रशीर्ष्णा रूपेण बद्ध नुतिसिद्ध गणावृतेन प्रादुर्भवन् न चिरतो नुतिभिः प्रसन्नः तत्त्वात्मतत्त्वम् अनुगृह्य तिरोदधात तस्मै मृणालधवलेन सहस्रशीर्ष्णा तस्मै मृणालधवलेन सहस्रशीर्ष्णा रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन प्रादुर्भवन्न चिरतो नुतिभिः प्रसन्नः प्रादुर्भवन्न चिरतो नुतिभिः प्रसन्नः तत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात तत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात तस्मै मृणालधवलेन सहस्रशीर्ष्णा रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन प्रादुर्भवन्न चिरतो नुतिभिः प्रसन्नः तत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात तस्मै मृणालधवलेन सहस्रशीर्ष्णा रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन प्रादुर्भवन्न चिरतो नुतिभिः प्रसन्नः तत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात त्वद्भक्तमौलि रथसोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामम् संगापयन् गुणगणं तव सुन्दरीभिः संगातिरेकरहितो ललितं चचार त्वद्भक्तमौलिरतसोऽपि च लक्षलक्षं त्वद्भक्तमौलिरतसोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं संगापयन् गुणगणं तव सुन्दरीभिः संगापयन् गुणगणं तव सुन्दरीभिः संगातिरेकरहितो ललितं चचार संगातिरेकरहितो ललितं चचार त्वद्भक्तमौलिरतसोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं संगापयन् गुणगणं तव सुन्दरीभिः संगातिरेकरहितो ललितं चचार त्वद्भक्तमौलिरतसोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं संगापयन् गुणगणं तव सुन्दरीभिः संगातिरेकरहितो ललितं चचार अत्यन्तसङ्गविलयाय भवत्प्रनुन्नः नूनं स रौप्यगिरिमाप्य महत्समाजे निःशङ्कमङ्गकृतवल्लभम् अङ्गजारिं तं शङ्करं परिहसन् उमयाभिषेपे
अत्यन्तसङ्गविलयाय भवत्प्रनुन्नः अत्यन्तसङ्गविलयाय भवत्प्रनुन्नः नूनं सरौप्यगिरिमाप्यमहत्समाजे नूनं सरौप्यगिरिमाप्यमहत्समाजे निःशङ्कमङ्ककृतवल्लभमङ्गजारिं निःशङ्कमङ्ककृतवल्लभमङ्गजारिं तं शङ्करं परिहसन् उमयाभिषेपे तं शङ्करं परिहसन् उमयाभिषेपे अत्यन्तसङ्गविलयाय भवत्प्रनुन्नः नूनं सरौप्यगिरिमाप्यमहत्समाजे निःशङ्कमङ्गकृतवल्लभमङ्गजारिं तं शङ्करं परिहसन् उमयाभिषेपे अत्यन्तसङ्गविलयाय भवत्प्रनुन्नः नूनं सरौप्यगिरिमाप्यमहत्समाजे निःशङ्कमङ्गकृतवल्लभमङ्गजारिं तं शङ्करं परिहसन् उमयाभिषेपे निस्सम्भ्रमस्त्वयमया चितशापमोक्षः वृत्रासुरत्वम् उपगम्य सुरेन्द्रयोधि भक्त्यात्मतत्त्वगतनैः समरे विचित्रं शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते निस्सम्भ्रमस्त्वयमया चितशापमोक्षः निस्सम्भ्रमस्त्वयमया चितशापमोक्षः वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधि वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधि भक्त्यात्मतत्त्वगतनैः समरे विचित्रं भक्त्यात्मतत्त्वगतनैः समरे विचित्रं शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते निस्सम्भ्रमस्त्वयमया चितशापमोक्षः वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधि भक्त्यात्मतत्त्वगतनैः समरे विचित्रं शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते निस्सम्भ्रमस्त्वयमया चितशापमोक्षः वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधि भक्त्यात्मतत्त्वगतनैः समरे विचित्रं शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते त्वत्सेवनेन दितिरिन्द्र वधोद्यतापि तान् प्रत्युतेन्द्र सुहृदो मरुतोऽपि लेभे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेव तत्तादृशस्त्वमवमां पवनालयेश त्वत्सेवनेन दितिरिन्द्रवदोद्यतापि त्वत्सेवनेन दितिरिन्द्रवदोद्यतापि तान् प्रत्युनेत्र सुहृदो मरुतोऽपि लेभे तान् प्रत्युतेन्द्र सुहृदो मरुतोऽपि लेभे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्तादृशस्त्वमवमां पवनालयेश तत्तादृशस्त्वमवमां पवनालयेश त्वत्सेवनेन दितिरिन्द्रवदोद्यतापि तान् प्रत्युतेन्द्र सुहृदो मरुतोऽपि लेभे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्तादृशस्त्वमवमां पवनालयेश त्वत्सेवनेन दितिरिन्द्रवदोद्यतापि तान् प्रत्युतेन्द्र सुहृदो मरुतोऽपि लेभे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्तादृशस्त्वमवमां पवनालयेश नारायण अखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द।